கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் இடம் ஒதுக்க கோரி மத்திய அரசுக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதிய சென்னையை சேர்ந்தவருக்கு மத்திய மனிதவளத்துறை இந்தியில் பதில் மனு அனுப்பியுள்ளது. இந்தியே தெரியாத ஒருவருக்கான கடிதத்தை அலுவல் மொழிகளில் ஒன்றான ஆங்கிலத்தை விட்டுவிட்டு ஹிந்தியில் எழுதியுள்ளது சர்ச்சையை உருவாக்கியுள்ளதோடு அந்த பெற்றோரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை அடையாரைச் சேர்ந்தவர் இந்திரேசன். தினமும் நாளிதழ்கள் விநியோகித்து வாழ்க்கையை நடத்தும் அவர் தனது மகனை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டின் மூலமாக தனது மகனுக்கு இடமளிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார். தனது விண்ணப்பத்தை ஏற்குமாறு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அதற்கான பதில் கடிதம் இந்தியில் வந்துள்ளது. இந்திரேசனின் சுற்றத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு இந்தி தெரியாததால் தனது மகனுக்கு இடம் கிடைப்பது தொடர்பாக என்ன பதில் வந்திருக்கிறது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் இந்திரேசன். இப்போ ஐஐடியும் சேலவ் சீட்டு போட்டோம். அது கிடைக்கலங்கள நான் என்ன பண்ணேன், கல்விக்கு லெட்ரு போட்டு அந்த லெட்ரு வந்து நான் போய் கேட்டதுக்கு ஹிந்தியில் வந்திருக்கு. கேரளத்தில் நான் நேராக போனதுக்கு சீட்டு இல்லாதவங்களுக்கு வந்துருக்கு. அவ்வளோதான். இந்திரேசன் ஆங்கிலத்தில் எழுதியிருந்த கடிதத்தில் தனது மகனுக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் படிக்க விண்ணப்பித்திருந்ததாகவும், ஆனால் அந்த விண்ணப்பம் முறையாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியில் வந்திருக்கக்கூடிய பதில் கடிதத்தில் கேந்திரிய வித்யாலயாவின் சேர்க்கை சம்பந்தமான விதிகள் அனைத்தும் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளன என்றும், மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் பள்ளி வளாகத்திலேயே நடைபெறுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் தனது மகன் சிறந்த கல்வி பெற வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கும் இந்திரேசனுக்கு இந்தியில் வந்துள்ள பதில் கடிதம் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.